இந்த பாட்டு போடுறாங்க, சாத்தான் சாத்தான் போடுறாங்க அப்படின்னு நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க. இந்த ஒரு பாடல் கண்ணு தெரியாது இருந்த மோசஸ் ராஜசேகர் அவர்கள் இதை எழுதினார். நொலம்பூர் கே நகர்ல அவர் இருக்கிறார். அவர் இந்த பாடலை எழுதினார். அவருக்கு கண்ணு தெரியாத போயிடுச்சு, சுகர்ல பலவிதமான உபத்திரவத்தை அவர் சந்தித்தார். இன்றைக்கு நாங்கள் கூட இந்த பாடலை பாடி வெற்றிகரத்தை உயர்த்துகிறோம் என்று சொன்னால் நாங்கள் எதையும் சாதிச்சில்ல, எதையும் பண்ணிடல. நாளைக்கு அதே பைக்ல தான் நான் போறேன், அதே பேண்ட்ல தான் போறேன், அதே ஷர்ட்ல தான் போறேன். ஆனால் எங்களுடைய வெற்றி விழா 33வது ஆண்டு தேவன் எங்களை நடித்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையான சாத்தானை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்க இருந்து வரேன்னு கேட்டாரு சாத்தானை. அப்போ நான் பூமி எங்க உலாவி வருகிறேன் என்று சாத்தான் என்ற ஒரு தீய சக்தி சொல்கிறது. அடுத்தது இயேசுவோடு கூட இருந்த யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான். யாருக்குள்ளங்க? யூதாஸ் யாரு? 12 சீஷர்ல ஒருவர். கவனிங்க, 12 சீஷர்ல ஒருவருக்கு சாத்தான் புகுந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். இப்படி சபை என்று சொல்லும் பொழுது நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே மரணங்கள் வரலாம், வியாதி வரலாம், ஜுரம் வரலாம், தோல்வி வரலாம். சமுதாயத்தில் உங்க வீட்டுக்கு எது நடக்குதோ எங்க வீட்டுக்கு நடக்கலாம், மற்றவங்களுக்கு நடக்கலாம். ஆனால் அதிலே நாங்கள் வெற்றியை கண்டிருக்கிறோம். அதனாலதான் இங்க தேவ புருஷர்களாய், ஊழியக்காரர்களாய், பிஷப்புகளாய் மற்றும் அனைத்து தேவ பிள்ளைகளாய், பாஸ்டர்ஸ்களாய் நாம இங்க வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால நீங்க பாட்டு பாடுறேன்னு சொல்லும் போது தப்பா நினைச்சுக்காதீங்க. பைபிள்ல நீங்க எங்க எடுத்தாலும் பிசாசை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மனுஷன் பிசாசு அல்ல. யாரு தீமையானதை செய்கிறார்களோ அவர்கள் பிசாசுக்குரியவர்கள், சாத்தானுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால இந்த பாடலை பாடிதான் இதை வெற்றிகரம் செய்யணுமா அப்படின்றது இல்லை. நாங்கள் இந்த ஆண்டு முழுவதும் 6 மாதத்தை நாங்கள் தொட்டு இருக்கிறோம். அதற்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஊழியங்களிலே பலவிதமான போராட்டங்கள், விசுவாசிகளால போராட்டங்கள், அரவணைச்சவர்களால போராட்டங்கள், உதவி செய்தவர்களால் போராட்டங்கள், புரியுதுங்களா இல்லையா? பண உதவி செய்ததுனால போராட்டங்கள், ஒருவர் சேர்த்ததுனால போராட்டங்கள். சிலருக்கு இங்க பாருங்க, எல்லாம் பிசாசு கிரியில ஊழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கு நாங்க எத்தனையோ முறை ஜெபிச்சதுனால அவங்களுக்கு வச்ச மந்திரம் எங்களுக்கு கால் வராத போயிடுச்சு. இது உண்மை. கேஎம் கார்டன்ல இந்த 33வது ஆண்டு முடிச்சிட்டு கூட நான் மறிப்பேன் என்று சொன்னால், புரியுதுங்களா இல்லையா? எனக்குள்ள பலவீனம் ஆவோம் என்று சொன்னால் நான் பலவீனம் இல்லை, நான் பலவான். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நான் பலத்தினால் நிற்கிறேன். எனக்காக சபையார் ஜெபிக்கிறார்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், குடும்பங்கள் ஜெபிக்கிறார்கள். இதை வைத்துதான் மாந்திரக்காரன், சூனியக்காரன் யாரெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று அவனுடைய திட்டங்களை தீட்டுகிறான். நாங்கள் அவருடைய வீட்டை கூட நாங்கள் முறைச்சு பார்க்கறது இல்லை, அவங்க முகத்தை கூட நாங்கள் பார்க்கறது இல்லை. ஆனா அவங்களுக்கு ஏசப்பாவுடைய புள்ளிங்க மேல ரொம்ப ஆசை போகுது. எங்க மேல அவ்வளவு சக்கரை இருக்குதான்னு தெரியல. எங்க கிட்ட பணம் கூட இல்லைங்க. ஏங்க நாங்க வீடு வீடா ஜெபிச்சு தாங்க சாப்பிடுறோம். பிரைஸ் தி லார்ட். ஊழியம் செய்து தாங்க சாப்பிடுறோம். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா இல்லையா? ஒரு கோவில் வச்சு இருக்கிறாங்க சொன்னா அவங்களுடைய நிலைமெல்லாம் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால நாங்க பெரிய ஒரு மனிதர்கள் அல்ல. எங்களுக்கு இந்த பெரிய கிரீடம் எல்லாம் எங்கள் மோஸ்ட் பிஷப்பால, நியூ ஆங்கிலிக்கன் செனாட் அவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இது ஒரு அங்கீகாரங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகினால ஜெபிங்கள். அரசியல் மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் எங்களுடைய ஊழியங்களிலும் பல மாற்றங்களை நாங்கள் ஜெயித்து இவ்வளவு திரளான ஜனங்கள் வந்திருக்கிறோம். கைகள் தட்டுங்களேன். அல்லேலூயா சொல்லி கைகள் தட்டுங்களேன்.
இவங்கதான் பிரைஸ் தி லார்ட். ஒண்ணுமே இல்ல சொல்றாங்க, நீங்க தான்ன்றாங்க. பிரைஸ் தி லார்ட். இவர்கள் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இவர்கள் ஜெபிக்கிறார்கள், தேசத்துக்காக ஜெபிக்கிறார்கள், தன் வீட்டுக்காக ஜெபிக்கிறார்கள், தன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறார்கள். புரியுதுங்களா இல்லையா? எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆகினால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 2-3 டெஸ்டிமனி ஏதாவது இருந்தால் நீங்கள் வாருங்கள். வார்த்தைக்கு நம்முடைய ஐயாவுடைய கரத்துல நாம் கொடுப்போம். சீக்கிரம் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது சாட்சி இருக்குன்னு சொன்னால் சுருக்கா வாங்க. இந்த ஆண்டுல நீங்கள் பலவீனப்பட்டு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருந்தா இந்த ஆண்டுல என்ன நடந்தது அது மட்டும் தான் சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் வந்துக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட கர்த்தர் எங்களை சாட்சியா நிற்கிறதுக்காக கர்த்தர் கொடான கோடி நன்றி. இந்த ஆண்டுல கூட கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். கடந்த மாதம் என்னுடைய தந்தை கூட ஒரு பிரச்சனையில மாட்டி கொண்டிருந்தார். கர்த்தர் அதுல இருந்து கர்த்தர் எங்களை மீட்டு கொண்டு வந்து இந்த சபையில ஸ்திரமாய் வைத்ததுக்காக நன்றி. அந்த நாள்ல கூட எனக்கு மாந்திரக்கட்டுல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு, அதுக்காக நன்றி. இப்ப நான் சொல்ல போறது வந்து எப்பயோ நடந்ததுலாம் இல்ல, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நடந்தது. நாங்க இந்த இடத்த விட்டு இப்படிதான் கொஞ்ச தூரம் போனோம். அந்த G3 ஆண்டை வந்து நாங்க கரெக்டா போகும்போது கூட எதிர்க்க வருங்க பார்த்து வராத வந்தோடனே வண்டி மோதி அப்படியே சினிமால காட்டுற மாதிரி நான் எங்கேயோ போய் விழுதேன். நான் ஏந்து என் கண்ணில் தோந்து ஐயோ நியூஸ்ல வர மாதிரிலாம் வந்துருவோமோ அப்படின்னு யோசிச்சுனே போய் விழுவேன். 2-3 பெல்ட் வச்சு விழும் போது கர்த்தர் எனக்கு எந்த ஒரு அடியும் இல்லாத கர்த்தர் இந்த நாள்ல கர்த்தர் இங்க நிறுத்திருக்கிறாரு. எனக்கு நடந்துருன்னா என் கூட என் சகோதரரும் வந்தாரு. அவருக்கு சின்னதா கையில மட்டும் அடிபட்டுது. என்ன இந்த நேரத்துல கூட காத்தாரு. அது மட்டும் இல்ல, சினிமால வர போற 3 அடி போய் தள்ளி விழுறேன். ஒரு செருப்பு கொஞ்ச தூரம் போய் விழுது, இன்னொரு செருப்பு அண்ணாண்ட சைடு போய் விழுது. அப்ப பாத்துக்கோங்க நான் எப்படி விழுந்திருப்பேன்ட்டு. கர்த்தர் அந்த நேரத்துல கூட இங்க தாங்கினாரு. இந்த பாடலை கூட கர்த்தருக்காக நான் பாடுகிறேன். அல்லேலூயா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு வீங்கிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு வீங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் நான் வாழ்கின்றேன். கிருபையினால் நான் வாழ்கின்றேன். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. எல்லாரும் பாடுங்க. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நான் திரையில் அலைந்து திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. நான் திரையில் அலைந்து திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை.
மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நாளில கூட பிஷப்பம் அவர்கள் இந்த நாளிலே ஊழியக்காரர்களுக்கு செய்கிற எங்களுடைய மகள் வருஷந்தோறும் ஊழியக்காரர்களுக்கு எதையாவது செய்யணும் என்று பியூலா, ஜான்சி, ரெவரண்ட்டுகள் இவர்கள் இந்த நாளிலே அவர்கள் வைத்திருக்கிற இந்த வெகுமதிகளை அளிக்க இருக்கிறோம். ஜெபிப்பார்கள். பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த நாளை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜூன் மாதத்திலே இந்த 4ஆம் தேதியில கூட எங்களுடைய 33வது ஆண்டு விழாவை சிறப்பிக்கும்படி கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம், இறங்குகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ சொன்னது போல உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை நிர்மூலமாகாமலும் கைவிடாமலும் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் 33 வருடம் உடைய இரக்கத்தினால் எங்களை நடத்தினரே. எங்களை நிர்மூலமாகும்படி சத்ரு செய்தாலும் கைவிடும்படி சத்ரு செய்தாலும் ஆண்டவரே உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு இவ்வளவாய் சிறப்பித்துக் கொடுக்கிற எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு விழால கூட ஆண்டவர் அநேக பிஷப்மார்களை ஊழியக்காரர்களை கனம் பண்ணும்படி வாங்கி வைத்திருக்கிறது ஆண்டவர் வெகுமதிகளுக்காக ஸ்தோத்திரம். ரெவரண்ட் பூலாக்காக, ஜான்சிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கணவர்மார்கள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். 2 பிள்ளைகளும் இணைந்து செய்கிற இந்த ஊழியங்களை கர்த்தரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உன்னை கனம் பண்ணுகிற நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்னீரே தகப்பனே. அப்படியா நீர் கனம் பண்ணி ஒரே ஆசீர்வதிங்க. இவ்வளவா எங்களுக்கு இயற்கை மின்சாரம் மக்களை சாதகமாய் கொடுத்து எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நாம மாத்திரம் மகிழ்ப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அருமையான ஆறுமுகம் ஐயா, அருமையான சாரதாம்மாவுடைய மகன் கோமதி அம்மா அவர்கள் வந்து இந்த வெகுமதியை வாங்குவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி வரவேற்போம். கையில் தட்டுவோம். அடுத்தது கேனான் பாபு அவர்கள் வாங்க, சீக்கிரம் வாங்க. சிங்கப்பெருமா கோவில் மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கிறாரு. அவரு கொடுப்போம். இங்க பார்க்கணும், இங்க பாருங்க, அங்க பாருங்க, பண்ணக்கூடாது. பாரு. ரைட். அடுத்தது அட்வொகேட் ஸ்ரீதர் அண்ணா அவர்கள் வருவார்கள். கைகளை தட்டுவோம். அடுத்தது வாங்க, அப்பா அவர்கள் வருவார்கள். அவர் யாரும் இல்லை, KM கார்டன் 1ஆம் தெரு 1ஆம் நம்பர் வீடு. எங்க மச்சான் தான் அவரு. கையில தட்டுவோம். அடுத்தது பிஷப் தீனதயாளன் அவர்கள் திருப்பூர் வாங்க, செங்கல்பட்டு வாங்க, கையில தட்டுவோம். அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டம் ரூபனையா பிஷப் வாருங்கள். கையை தட்டுவோம். அடுத்தது ஐயம்பக்கம் அண்ணன் சுரேஷ பிஷப் ஐயா அவர்கள் கரலை தட்டி வரவேற்போம். அடுத்தது நம்முடைய பாஸ்டர் ஃபெலோஷிப்ல தலைமை தாங்கி நடத்துகிற வரவேற்போம். பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துற, இதற்காக ஒன்லி செய்து அந்த மீட்டிங்கை தலைமை தாங்கி நடத்துற வயது சென்று இருக்கிற அவர்களுக்கு இந்த வெகுமதியை வழங்குகிறோம். அவர்கள்
2 வார்த்தை சொல்வார்கள் நினைக்கிறேன். அப்புறம் கை தட்டுவோம். வேற யாருக்கு பாஸ்டர் சேர்ந்தாங்களா? கர்த்தருக்கு சொல்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 வார்த்தை தான் சொல்ல போறேன். எக்ஸ்ட்ரா ஒரு அரை வார்த்தை சேர்த்துக்க போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்து சாப்பிட்டு மீதி இருந்ததை வந்த சாப்பிட்டுக்குள்ள பொறுக்க சொல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போஸ்தலர்களை பொறுக்க சொன்னாரு. டேய், அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு வந்து வாங்கடா, இதெல்லாம் நீங்க மூட்டை கட்டுங்க. அந்த அப்போஸ்தலன் தான் கேபா ரமேஷ். கை தட்டுக்காதே. ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை இங்க பாஸ்டர் மீட்டிங் இருக்கும். பாஸ்டர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லா விசுவாசியும் உட்கார வச்சு, பாஸ்டரை உட்கார வச்சு இலை போட்டு இவரே பரிமாறுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தாழ்மை உள்ளவனுக்கோ கட்டு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. சொன்னாரு பாரு, இன்னைக்கு இந்த ட்ரெஸ், நாளைக்கு வெள்ளை ட்ரெஸ் கேம் கல்ல வண்டியில போயின்னு இருப்பாரு. இப்படிப்பட்ட தேவ மனிதனோடு நான் இந்த வயதான காலங்களிலே இணைந்து ஊழியம் செய்ததில் நான் பாக்கியம் உள்ளவனா இருக்கிறேன். அவரையும் அவர் குடும்பங்களையும் விசேஷமாய் ஒரு பிள்ளைகள், பேரப்பேத்திகள், மருமகள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ பிஷப். ஆமென் ஆமென். ஐயா இறக்கி விடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏசனா யாருக்கு வா முடியலன்னு சொன்னா நீங்க இறங்கினா கீழே கட்டிட்டீங்க. வேலை செய்து தான் வேலை. அடுத்து ரவி ஐயா. அடுத்தது விபிஎஸ் பிள்ளைங்க மேல வாங்க. எல்லாரையும் வர சொல்லுங்க. வரிசையா வர சொல்லுங்களேன். அது லாஸ்ட் வரலாம் போய் நிற்பாங்க. அந்த லாஸ்ட்ல யாருக்கு கேனான் பாபு உசாரா பாரு பிள்ளைங்கள அங்க பண்ணிடலாம். லாஸ்ட்ல இரானி அண்ணன போ. வா 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 வரிசா நில்லு. லாஸ்ட் போ. வரிசா நில்லுங்க. வரிசா நில்லுங்க. வரிசா நில்லுங்க. இப்பொழுது ஜான்சி ராணி மகள் வந்து ஜெபிப்பார்கள். சிம்மர்னா வந்து ஜெபியம் பண்ணுவார்கள். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. கண்ணை மூடி போ. நல்லா கண்ணை மூடுங்க. Close your eyes. O angel of my God, and through our circumstance me. Every stay me and must I could like and by to run by. Thank you, Lord, for this beautiful day. Amen. Praise Him, praise Him in the morning, praise Him in the noontime. Praise Him, praise Him, praise Him in the morning. Love him in the morning, love him in the noontime.
பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உன் ஜீவன். நீதிமொழிகள் 4:13. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருப்பேன் என்றார். யோவான் 9:5. வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துகள், அண்ணாடி கதவுகளை உயர்கள், மகிமை ராஜா பிரவேசிப்பார். சங்கீதம் 24:7. வாங்க ஈசாக் பால் வாங்க பிரைஸ் கொடுத்துருங்க. கை தட்டுங்க ஏசானா வாங்க.
அருமையான பிஷப் ஐயா அவர்களுக்கும் பிஷேஷ் அம்மா அவர்களுக்கும் வெளியேற பெற்ற இந்த புல்புட் பைபிளை அவர்களுக்கு அன்பளிப்பாக நான் கொடுக்கிறேன். உற்சாகமாக கை தட்டுவோம். அல்லேலூயா. Thank you, Lord. சுரேஷ் ஐயா பிஷப் ஐயா வந்து ஒரு பாடலை பாடுவார். வாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரனை தட்டி வரவேற்போம். அடுத்ததாக தீனதயாளன் பிஷப் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் டிலே வைமா. ஹல்லேலூயா. செக். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்தது நான் மறப்பேன் என்னேல் பாசம் என்னேல் அன்பு என்னேல் பாசம் என்னேல் இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா. பலர் சபிக்கு என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபிக்கு என்னை என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. என்னை வளர்ந்தீரே. தருவேனா உள்ளத்துக்குள் என்னை வளர்ந்தீரே. தருவேனா உண்மையின் பாதையில் தோழில் சுமந்தது நான் மறப்பேனோ, சுமந்தது நான் மறப்பேனோ, சுமந்தது நான் மறப்பேனோ, சுமந்தது நான் மறப்பேனோ. பிஷப் தீனதயாளன் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஜெபம் செய்வோம். உன்னதத்தில் வாசமாயிருக்கின்ற அன்பின் பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியான இருவேளில் ஆண்டவரே, இது அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையின் ஆண்டவரே 33வது ஆண்டு விழாவில் ஆண்டவரே நடத்துகின்ற இந்த விழாவில் சீரும் சிறப்போடும் இப்படி பரிசுத்த வல்லமையோடும் இப்படி பரிசுத்த கிருபை ஆசீர்வாதத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆண்டு விழாவில் உடைய கிருபை உடைய தயவு இந்த கிருபைக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த ஆண்டு விழாவை நடத்துகின்ற பொறுப்பேற்று நடத்துகின்ற திருச்சபையின் பேராயர் ஐயா அவர்களுக்காக, பேராயர் அம்மா அவர்களுக்காகவும், முன்னிருக்கின்ற உடன் ரெவரண்ட்மார்களுக்காகவும், திருச்சபை மக்களுக்காகவும், இந்த 33வது ஆண்டு விழாவில் வருகை தந்திருக்கிற ஏஎஸ்எம்டி பேராயத்தின் மோஸ்ட் பிஷப் ஐயாவுக்காகவும், உடன் வந்திருக்கின்ற பேராயர்களுக்காகவும், போதகமார்களுக்காக நாங்கள் பாரத்தோ ஜெபிக்கின்ற சாமி. ஆண்டவரே, இந்த ஆண்டு விழாவில் முன்னிட்டு இந்த பகுதியில் இருக்கின்ற அநேக ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவர் உதவிக்கரங்களாக ஆண்டவரே கொண்டு வந்திருக்கின்ற படைக்கப்பட்ட பொருட்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாய், இது கொடுத்த கரங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், பெற்றுக்கொள்கின்ற கரங்களையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாய். இதை பொறுப்பேற்றெடுத்து திருச்சபை போதகர் மற்றும் பேராயர்கள் மற்றும் அனைத்து இனமக்களுக்காக நாங்கள் பாரத்தோ ஜெபிக்கின்ற சாமி. ஆண்டவரே, இந்த 33ஆம் ஆண்டு விழாவில் துவக்கப்படுவதும் முடிவருந்தும் உடைய கிருபை உடைய ஆசீர்வாதம் முழுமையாக பொருந்தல வேண்டாம் பாரத்தோ ஜெபிக்கின்றோம். இதற்காக பிரயாசம் இருக்கிற ஆண்டவரே
ஒவ்வொரு வாரமும் முயற்சி எடுத்து நடத்துகின்ற அனைத்து நிகழ்வுகளும் கருத்து முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்ற சாமி. நீரே பொறுப்பேற்று வழிநடத்தி ஆசீர்வதி மீட்பில் இயேசு மூலம் ஜெபிக்கின்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போது கரங்கள் தட்டி வரவேற்போம். பிஷப் அம்மா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 33வது ஆண்டு விழாவை முன்குறித்து அரியணை ஒரு சிறு சாட்சியா வைத்த எங்கள் தேவாதி தேவனே அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். நான் அடிக்கடிக்கு சொல்றது உண்டு, நான் எங்கேயும் வெளியூர்ல இருந்து வரல. இதே கேஎம் கார்டனில் பிறந்து கேஎம் கார்டனில் வளர்ந்து கேஎம் கார்டன்லேயே வாழ்க்கை நடத்தி கேஎம் கார்டன்லேயே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஏன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. எனக்கு ஏசப்பா கொடுத்ததுக்காக நான் தேவனை அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னு சொன்னா எங்கன்னா ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க ஏசப்பா எனக்கு இந்த பகுதியில தான் ஆயிடுச்சாரு, இங்க தான் என்ன ஊழியம் செய்ய சொன்னான்னு வந்துருவாங்க. ஆனா என்ன அப்படி அல்ல, 8வது தெருல தான் நான் பிறந்தேன். 8வது தெருல தான் இன்றைக்கு நான் வாழ்க்கை நடத்துறேன், ஊழியம் நடத்துறேன், சபை வச்சு நடத்துறேன். 8வது தெருவில் தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, நான் அடிக்கடிக்கு சொல்வேன், அண்ணன் கூட இருக்காங்க பார்த்தீங்கன்னா திலகக்கா, அவங்களுடைய பெரிய அண்ணன். அப்போ சின்ன வயசுலேருந்து அவங்க எங்களை பார்க்குறாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எங்கேயோ இருந்து இங்கே வந்து வெளிநாட்டு பணத்தை வாங்கி சாப்பிட்டுக்கின்னு வெளிநாட்டு எல்லா காரியத்தையும் செய்துன்னு பணக்காரா இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா கூட நாங்க பணக்காரா தான் இருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ள நாங்க யாரா இருக்கிறோம்? ஐஸ்வர்யனா இருக்கிறோம். கர்த்தர் எங்களை அப்படியே உயர்த்தி வைத்திருக்கிறாரு. இந்த மாத வாக்குத்தத்தத்துல கூட நம்ம வாசிப்போம். வசனத்தை எடுத்து வாசிங்க. அதுக்கு முன்பாக நம்ம வேற ஒரு வசனத்தை வாசிப்போம். நாகம் வாசிப்போம். நாகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நாகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என்னை வெறுமையாக்குறவர்களை அவர் வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொலைகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபுக்கு மகிமையை திரும்ப வர பண்ணி வாசிங்க, இஸ்ரவேலின் மகிமையும் திரும்ப வர பண்ணுவாருன்னு நம்முடைய சபையின் வாக்கு தத்துவம். கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி கொஞ்ச நேரம் தான் 6ஆவது மீட்டிங் முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் பொறுத்து கொள்ளுங்க. விசேஷமாக இந்த சிறு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் டோக்கன்லாம் கொடுத்துருக்குறோம். வந்திருக்கிறவங்க கொஞ்ச நேரம் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. வந்து தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் அமருங்க. இது நிமித்தம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். நமக்கு அநேக காரியம் அநேக இடத்துல நமக்கு கிஃப்ட் கிடைக்கும், சாரீஸ் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா இங்க கொடுக்கறது உங்களோட குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். உங்க குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அப்படிதான் நாங்க ஜெபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம் நாங்க 40 நாள் உபவாசம் எடுத்தோம். கடந்த டிசம்பர் மாதத்துல எங்களுக்கு வந்த சோதனை மிகுதி, எங்களுக்கு வந்த சோதனை மிகுதி, வந்த போராட்டங்கள் மிகுதி. ஆனால் அவைகளுக்கு மத்தியில அந்த 40 நாள் உபவாசத்துல கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் மீண்டும் வாசிப்போமா? வெறுமையாக்குறவர்களே கர்த்தர் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமை திரும்ப வர பண்ணது போல இஸ்ரவேலின் திரும்பி வர பண்ணுவார். 6 மாசம் சென்றுச்சு. இன்னும் 6 மாசத்துக்குள்ள இந்த வாக்குத்தத்தை எனக்கு நிறைவேற நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு நிறைவேறுன்ற காலையிலே சொல்லுவோமா? விசுவாசிக்குங்க, சொல்லுவோமா? கத்த 6 மாதம் கடந்து சென்றது சொன்னா இன்னும் 6 மாதமோ இந்த வாக்குத்தத்தை எனக்கு நிச்சயமா நிறைவேற நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னா என்ன வெறுமையாக்குறவங்களை கத்தர் அவங்களை வெறுமையாக்கி போடுவாரு. யான் திராட்சை கொலையை கெடுத்தாலும் அவங்களே பண்ண போறாரு. என்ன செய்ய போறாரு? நான் மனுஷனுக்கு ஊழியம் செய்யலைங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேங்க. யாருக்கு ஊழியம் செய்யறேன்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன். ஏன்னு சொன்னா நான் 8வது தெருவில் எங்க அம்மா அப்பா பாத்தீங்கன்னா மீன்கார குடும்பம். நாங்க யாரு வருஷம் சொல்றேன், எங்க குடும்பம் மீன்கார குடும்பம். சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். எங்க அண்ணா இருக்காங்க, கொம்பு அங்க இருப்பாங்க, நான் அங்க போயிருப்பேன் பயந்துக்கின்னு. ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேன்.
என் குடும்பமே இங்க இருக்கிறாங்க, என் குடும்பமே பெருசு. ஆனா நான் யார் நினைவுலன்னு தெரியாது. ஏன்னு சொன்னா சின்ன வயசுலயே 7 வயசுல எங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, என்னை விட்டு மறிச்சு போயிட்டாங்க. ஆனா எனக்கு தான் ஏசப்பா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். எடுத்ததும் நான் பணக்காரன் வந்துடலங்க, எடுத்ததும் கிறிஸ்தவா வந்துடல. எங்க குடும்பம் பாத்தீங்கன்னா பூர்வமான ஒரு நாமக்கார குடும்பம். கறியே சாப்பிட மாட்டாங்க எங்க குடும்பத்துல. 24 மணி நேரம் கோயில் கொலைன்னு சொல்லி சுத்தி இந்த குடும்பம் எங்க குடும்பம். ஆனாலும் கூட பாருங்க, அன்றைக்கு கோயில் குளம் சுத்தி இருந்தாலும் எங்க அம்மா அப்பா சின்ன வயசுல மறைச்சிட்டாங்க. அன்னைக்கு ஏசப்பா அவரோட கையினால என்னை தூக்கி விடுத்தாரு. அவர் தான் இன்னைக்கு எனக்கு தாயை தகப்படுமா, அண்ணன் தம்பியா, என் சொந்த பந்தமா எல்லாமே ஏசப்பா எனக்கு இருக்கிறாரு. ஏன்னு சொன்னா நம்ம சொல்லணும்னு சொன்னா என்னோட சாட்சி பெரிதா இருக்கிறது. இன்னைக்கு முழுவதும் சொன்னாலும் தீராது. என் மனதில் இருக்கிற சோகத்தை சொன்னா இன்னைக்கு முழுவதும் அது தீராது. ஆனாலும் என்ன ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏசப்பாவுடைய கரை எங்களை பிடிச்சு தூக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 33 வருஷத்துல கர்த்தர் நடத்துறாருன்னு சொன்னா அதுக்கு கூட நீங்க சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, உற்சாகமா சொல்ல மாட்டீங்களே. எங்களுக்கு வந்த சோதனை பெரிதுன்னு தான் சொன்னேன். அந்த சோதனை என்ன தாக்கலங்க, ஏசப்பாவோட வசனம் தான் என்ன தாங்கி கொண்டிருக்கிறது. அவர் தாங்க தாங்குறாரு, என்ன என் குடும்பத்தை தாங்குறாரு, என் பிள்ளைகளை தாங்குறாரு, என் மருமகளை தாங்குறாரு, என் பேர பிள்ளைகளை தாங்குறாரு, சபையாரை தாங்குறாரு, நான் நடத்துகிற ஊழியத்துல கர்த்தர் தாங்குறாரு. அனைவரும் எங்களை புறக்கணித்துட்டு போனாலும், எங்க இடத்துல தேவனிடத்துல நன்மை பெற்றுக் கொண்டு போனாலும், பின்னால போய் தீமையா பேசினாலும் வேதம் சொல்லுகிறது வெறுமையாக்குறவர்களை கர்த்தர் என்ன செய்வாரு, என்ன செய்வாருங்க, பேசுங்க, வெறுமையாக்குவாரு. யான் திராட்சை தொலையை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் அவங்க என்ன பண்ணுவாரு, கெடுத்து போடுவார். ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது சிறியவனை புழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து அவனை ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் தேவன் என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு, அமர பண்ணுகிறாருங்க. 8 வயசு அம்மா அப்பா செத்துட்டாங்க, யாருமே ஆதரவு இல்லைங்க. அன்னைக்கு ஒருவன் எனக்கு ஆதரவு இல்லைங்க. ஏசப்பா தான் என்ன தூக்கி எடுத்தாரு. ஏசப்பா தூக்கி எடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தாருங்க. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டேன். தாய் தகப்பன் தான் சின்ன வயசுல கை விட்டாங்கன்னு நினைச்சேன். திருமணம் ஆனது புருஷனால அதிக உபத்திரங்க. இன்னைக்கு பார்த்தா பிஷப் மேல் உட்கார்ந்து இருக்கிறாரு, பிஷப்பா இருக்கிறாரு. இன்னைக்கு தேவன் மனுஷனா இருக்கிறாரு. இன்னைக்கு அநேகர் அவரை பார்த்து கையெடுக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அன்றைக்கு பயங்கரமான துன்மார்க்கமா இருந்தாருங்க. இன்னைக்கு ஒரு துன்மார்க்கல 2 துன்மார்க்கம் 1000 துன்மார்க்கம் அவர்கிட்ட வரான். நீ என்ன போதகரா, நீ என்ன பிஷப்பா, நீ என்ன பண்ணிடுவியா, நீ என்ன சேர்ந்துருவியா? அவர் எல்லாமே சேர்ந்து வந்துருங்க, அவர் எல்லாமே பண்ணிட்டு வந்தவரு. அடிக்கடிக்கு நான் சொல்றேன், நம்பர் 1ஆவது தெருவு 1ஆம் நம்பர் வீடு என்னுடைய மாமியார் வீடு. இன்னும் வீடு இடிக்கல, பாகம் கூட கொடுக்கல, வீடு அப்படியேதான் இருக்குது. அந்த வீட்டுல பிறந்தவர் தான் ரமேஷ். 8ஆவது தெருவுல சபை நடத்துறவர் தான் கேபா ரமேஷ். 1ஆம் நம்பர் வீட்டுல பிறந்தவர் ரமேஷுங்க. 8ஆவது தெருவுல சபை நடத்துறவர் கேபா ரமேஷ். எல்லாவற்றையும் ஆண்டு என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அவர் வயசுல என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டாரு. அவரை மாத்துறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்குது கர்த்தருக்கு தெரியும். நான் போடாத உபவாசம் இல்ல, நான் பண்ணாத ஜபம் இல்ல, நான் அழுவாத என் கண்ணீர், என் ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீர் அழுவ நான் துரத்தில் வைத்திருக்கிறேன், உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் என்ன பண்றாரு, சொல்றாரு அலைச்சல்களை. ஏசப்பா 33 வருஷத்துக்கு முன்பாக அறிந்தார் கர்த்தர். எத்தனை வயசுக்கு முன்பாக, எத்தனை வயசுங்க, 33 வருஷத்துக்கு முன்பாக அலைச்சல்கள் ஏசப்பா அறிந்தாரு. என் கண்ணீர் ஏசப்பா என்ன பண்ணாரு, துரைத்துல வைத்திருக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா அநேகர் நம்மள புறக்கணிச்சிட்டு போலாம். நீ தானே போ, நீ ஜெபம் பண்ண எல்லாம் நடந்துரும், எல்லாமே நடக்குங்க. நான் ஒரு வார்த்தை இப்ப சொன்னா ஏசப்பா கூட செய்வாருங்க. ஏன்னு சொன்ன அவர் சொன்னாரு, திக்கற்றுடைய ஜபத்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார் ஏசப்பா, அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். திக்கற்றுடைய ஜபத்தை ஏசப்பா என்ன பண்ணுவாரா, அங்கீகரிப்பாருங்க. என் ஜபத்தை ஏசப்பா உடனே அங்கீகரிப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல தாய் தகப்பனால் கைவிடப்பட்டேன், அண்ணன் தம்பியால கைவிடப்பட்டேன், புருஷனால் கைவிடப்பட்டேன். என் புருஷன் நான் பண்ணாது ஒண்ணு கிடையாதுங்க, நான் பண்ணாத கஷ்டம் ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லா கஷ்டத்தையும் நான் பட்டுட்டேன். அதனால ஏசப்பா சொன்ன லாஸ்டா, ஆண்டவரே நீ ரட்சித்தா உயிரோட கூட வைங்க, நீங்க அவரை ரட்சிக்கலையா சீக்கிரமா எடுத்துன்னு போயிடுங்கன்னு சொன்னேன். நீங்க ரட்சித்தா உங்களுக்கு என்ன பண்ண, அவரு ஊழியம் செய்யட்டும். நீங்க ரட்சிக்கலன்னு சொன்னா அவரை சீக்கிரமா எடுத்துட்டு போகன்னு சொன்ன. அப்ப அவர் எவ்வளவு துன்படுத்திருப்பாரு, எவ்வளவு என்ன கஷ்டப்படுத்திருப்பாரு. அதனால அவர் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய ஊழியத்தை கையில கொடுத்து இந்த KM கார்டன்ல கஷ்டமே அவருக்கு பிடிக்காதுங்க, சண்டையே அவருக்கு பிடிக்காது.
ஒருத்தர் சொல்லிட்டா முகலாம் மாறிடும். சண்டை பிரச்சனை அவர் ஏத்துக்கவே மாட்டார். ஒரு சண்டை ஆகி எனக்கு அந்த பிரச்சனையே வேணான்றவர். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வந்தாலும் கூட மேற்கொள்ளும்படி இயேசப்பா எங்களுக்கு கிருபை செய்கிறார். எவ்வளவு பிரச்சனை வரட்டும், அவர் சொல்றாரு பிரச்சனையா வரட்டும், போராட்டமா வரட்டும், சண்டையா வரட்டும், அவமானமா வரட்டும், ஈன சொற்களா வரட்டும், ஏசப்பா என் கூட இருக்கிறார். நான் பேஸ் பண்ணுவேன், எல்லாவற்றையும் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன்னு சொல்றாருங்க. இன்னும் எவ்வளவு மனைவியை பார்த்து எவ்வளவு மனைவி சொன்னது போல நாங்க சொல்ல, தேவனை தூசித்து தீவனை என்ன பண்ணுங்க விடுன்னு சொல்ல. வரட்டும், பிரச்சனையா வரட்டும், அவமானமா வரட்டும், நம்ம கையில சாப்பிட்டுட்டு நம்மளுக்கே குதிகால தூக்கிட்டு போனாங்களா போட்டோம். ஆனா ஏசப்பா அவங்களை என்ன பண்ணுவாரு? வெறுமையாக்குவாரு. அதான் வசனம் சொல்றது, உங்களை வெறுமையாக்குறவர்களை வெறுமையாக்கி உங்க திராட்சை கொலைகளை கெடுத்து போட்டால் நான் என்ன பண்ணுவேன்? யாக்கோப்புக்கு மகிமை திரும்ப பண்ணது போல இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணுவாரு? எழுதி வச்சுக்கோங்க, ஏஜென்சிய சபையாரு 6 மாசத்துக்குள்ள என்னுடைய மகிமை திரும்பி வர பண்ணுவார். ஏசப்பா நிச்சயமா என்ன பண்ணுவாரு? திரும்பி வர பண்ணுவார். அதுக்கு ஆதாரமா தான் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினால் அவர் என்ன பண்ண மாட்டார் உன்ன. அப்புறம் என்ன சொல்றாரு? கைவிட மாட்டாரா? அவர் சொல்றாரு நான் உன் மேல இரக்கமா இருக்கிறேன்றாரு. மனுஷன் நம்ம மேல இருக்க மாட்டான், மனுஷன் நம்ம மேல இரக்கத்தை செய்யவே மாட்டான். நம்ம கையில எப்படி வாங்குவான், அப்படி தொடச்சிட்டு போயினே இருப்பான். நம்ம கிட்ட ஐயா நீங்க தான் வாங்க, அப்பயே ஐயாவை கவுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லைங்க, அவர் எப்போதும் நம்ம மேல என்னவா இருக்கிறாரு? இரக்கமா இருக்கிறாரு. இதை நான் சபைக்கு சொல்ல, அநேக புது விசுவாசிங்க வந்திருப்பீங்க, ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரி வந்திருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியத்தை செய்திருக்கிறாரு. KM கார்டன் 8ஆம் தெருவுல பிறந்த, 6ஆவது தெருவுல நான் வாழ்க்கை நடத்துறேன், ஊழியம் நடத்துறேன், சபை நடத்துறேன். தேவன் இந்த சிறு வயது தொடங்கி என்னை அநேக தரம் நெருக்கினாலும் அவர்கள் என்னை மேற்கொள்ளாமற்று போனார்கள் என்று சங்கீதத்துல வாசிக்கிறோம். என் சிறு வயது தொடங்கி என்னை அநேகர் என்னை நெருக்கலாம், என்னை அவமானப்படுத்தலாம், என்னை வேதனைப்படுத்தி பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மேற்கொள்ளாதபடி என் வாழ்க்கையை, என் வாழ்நாளை கூட்டி கொடுத்து இந்த 33 வருடம் தேவனுடைய நாமம் மகிழ்ப்படும்படி எனக்கு அந்த நாளில எனக்கு ஒரு துணி கூட வாங்கி கொடுக்கறதுக்கு சொந்தக்காரர் இல்ல. இந்த நாளைக்கு அநேகருக்கு கொடுக்கும்படி என் கைகளை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். 20 வயசு கூட ஆகலங்க, 20 வயசு கூட ஆகல. இந்த ஆள் பெரிய பாஸ்டரா, அவனை பெரிய ஊழியக்காரா, அவனை அச்சிருவானா, அவனா பண்ணிடுவானா, அவனை சபை வச்சு நடத்தினா அவனை நான் பயந்துருமா? நீ எனக்கு பயப்படாத தம்பி, தங்கச்சி எனக்கு நீ பயப்படாத, ஏசப்பாக்கு பயப்படு. அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து இருக்கிறார். வானவுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படியா இருக்கிறது. அவருடைய பாதப்படியிலிருந்து உங்களுக்கு சொல்றேன், இந்த 33 வருடமா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து, நான் வேற ஜாதி இல்லைங்க, இந்த ஆதி திராவிடல தான், அதே பர ஜாதி தான், அதே ஜாதி தான், வேற ஜாதி இல்ல. வெளிநாட்டு பான்சர் கிடையாது, வெளிநாடு பணம் கிடையாது. எங்களுடைய சபை விசுவாசிங்க கொடுக்குறாங்க. எங்களுடைய ஊழியக்கார் அவருடைய சேமிப்பில் எடுத்து வைத்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த வெளிநாட்டு பணமும் கிடையாதுங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் எங்களை உயர்த்துகிறார். எங்க ஜனங்களை கொண்டு இந்த சிறு ஊழியத்தை நடத்தி வருகிற எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த 6 மாதத்துக்குள்ள இந்த வாக்குத்தத்தை எங்க வாழ்க்கையில, எங்க சபையார் வாழ்க்கையில நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் அழைப்பு கொடுத்த எங்க பிஷப் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மத்திலே இருக்கிறதான அருமையான சுரேஷ் பிஷப் ஐயாவுடைய துணைவியார் அவர்கள் வந்து, பிஷப் அம்மா அவர்கள் வந்து மேடையில் வந்து இந்த வார்த்தைக்காக ஜெபித்து ஒரு பாடலை பாடுவார்கள். கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அம்மா வாங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே
பயப்படாதே நானே உன் தேவன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகனே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் அழியும் சத்தியமும் ஜீவனும் நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் உந்த நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகனே உந்த நேரம் சோர்ந்து விடாதே தீவ கிரீடம் உனக்கு தருவேன் தீவ கிரீடம் உனக்கு தருவேன் சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து சத்தமும் ஜீவனும் நானே வரும் Great job. தேவன் தீங்கு நடுவே நீ நடந்தாலும் மகனே தீங்கு நடுவே நீ நடந்தாலும் எங்கு நீயும் போக மாட்டான் ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போக மாட்டான் அழியும் சத்தமும் ஜீவனும் நானே வழியும் சத்தமும் ஜீவனும் நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பு தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த இரவலுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவன் நினைத்தது ஒருபோதும் தடைப்படாத ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்க அன்பு ஐயா நாளில கூட கர்த்தாவே இந்த 33 வருடங்களா நடத்தி வந்த பாதைகளுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறையா எவ்வளவு நன்றி சொன்னாலும் நமக்கு போதாதா பைப்பிட்ட நேரத்துல அம்மா சொன்ன ஆண்டவரை சாட்சியில கேட்கும் போது எவ்வளவு உபத்திரத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரை கடந்து வந்த பாதைகளுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறையா அவர் ஜபம் மாத்திரமே நான் நடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பகுதியிலே ஆண்டவரே ஐயா எம் அம்மா எடுத்து பயன்படுத்தும்படியா செபிக்கிறோம் இன்னும் அநேக கர்த்தாவே உன்னிடத்தை சேரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறியா தேவமே நடந்த இந்த பாதெல்லாம் நினைக்கும் போது கண்ணீர் வேதனைமா இருக்கிறது போல
அப்பா நான் காண்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிற சொல்லப்பட்ட சாட்சியை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரலோகத்துல கேட்டிருக்கிறபடினால கொடான கொடி நன்றி செலுத்துகிறியா. தொடர்ந்து ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்க ஐயாவை அம்மாவை ஆசீர்வதிங்க, கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியா செபிக்கிறியா. ஊழியத்தை எடுத்து பயன்படுத்த முடியா செபிக்கிறோம். விசுவாசத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பகுதியில் என்னென்ன கையை திட்ட வைத்திருக்கிறோம் அதை செய்து முடிக்கும்படியா செபிக்கிறியா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ சொல்லுது போல அப்பா அதிசயங்களை மற்பொழி மன பிள்ளைகள் மூலமா செய்யறபடினால எனக்கு நன்றி செலுத்துகிறையா. தொடர்ந்து குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த நாளை இப்படிப்பட்ட நேரத்தில் கொடுக்கட்டாவே இந்த ஆண்டு விழாவை கொண்டாடும்படியாக நீ கொடுத்த பெருதனை கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் ஆண்டவரே உடைய சுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தாவே. தொடர்ந்து எடுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் பாதத்தை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அம்மா உமக்கு நன்றி. ஐயா வாங்க, ரூபனையா ஜோமன். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த இரவு வேளையில் துதிக்கிறோம். இந்த 33வது ஆண்டு விழாவை கூட ஏதோ சிறப்பாய் நடத்தும்படியாய் நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி அப்பா. எல்லா ஆண்டவரே இந்த மின்சார தடை இல்லாதபடி, மழை ஒன்றும் வராதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்காக சாதகமாக ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் எடுக்கிறோம் அப்பா. இந்த மீதியான வேலைகளையும் நேரங்களையும் உடைய கருத்துல தாழ்த்துறோம். கொடுக்க போற தேவனுடைய வார்த்தைகள் கூட ஆண்டவர் உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து எல்லாவற்றையும் நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நசலாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கூட நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய மோஸ்ட் பிஷப் ஐயா அவர்கள் முடித்த பிற்பாடு நாம் கடந்து செல்வோம். நாம் மத்திய அரசாங்கத்தில் நாம் ஆத்திரஜி பெற்றுதான் நாம் எல்லா காரியத்தையும் செய்கிறோம். மத்திய அரசு என்று சொல்லும் பொழுது பிரதமர் அவர்களுடைய ஆத்திரஜி நமக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஆத்திரஜி பெற்றுதான் நாம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய டைசஸுக்கு முக்கியமாய் நமக்கு இப்ப இருக்கிற பிரதமருடைய அந்த கவர்மெண்ட் தான் ஆத்திரஜி கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகினால தேசத்தில் இருக்கிற பிரதமர், முதல்வர், இன்னும் இருக்கிற ஜனாதிபதி எல்லாருக்காக கண்கள் மூடி ஜெபிப்போமா, முக்காடு போடுவோமா, ஜெபம் பண்ணி நம்முடைய பிஷப் ஐயாவுடைய கரத்துல கொடுப்போம். புரியுதுங்களா இல்லையா? ஜெபம் பண்ணி கொடுப்போம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்க சும்மா அப்படி போயிட்டு வரல, எல்லாம் அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இந்த பக்கம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். சேர் ஒழுங்குலாத்த நாங்க ஒழுங்குபடுத்துறோம். ஒரு சிலர் சேரை இஷ்டத்துக்கு தள்ளி விடுகிறார்கள். அது நம்ம போய் ஒழுங்குபடுத்த வேண்டியதுதான். வாலண்டியர்ஸ் நம்ம தான் ஒழுங்குபடுத்தணும். நம்ம தான் என்ன பண்றோம், இதுக்காக கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு. ஒரு பாவியாவது வந்து உக்காருவானா? ஒரு வாயாடியாவது வந்து உக்காருவாங்களா? யாராவது கெட்டு போற ஒரு தம்பி வருவானா? இந்த போத வஸ்துக்கள் இருக்கிற பிள்ளைகளை யாராவது ஒருவர் ரட்சித்து தேவன் கொண்டு வருவாரான்னு கிறிஸ்தவங்க தான் இதற்காக பிரயாசப்பட்டு அழிந்து போகாதபடி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகினால உலகத்துல அநேகருக்கு யார் எப்படின்னா போட்டா அழிஞ்சு போட்டேன்னு தான் சந்தோஷமா இருப்பார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. உண்மைதானே? சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென். உங்க குடும்பம் பிரிஞ்சாலும் சரி, உங்க குடும்பத்துல ஒரு பையன் கெட்டு போனாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு ஒரு பாதிப்பு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை வைத்து நம்ம அரசியலும் மற்ற காரியத்தை செய்ய போறது இல்லை. அதான் சொல்றேன், காலையில் ஆவன் தான் திரும்ப அதை ஒயிட் போட்டு தான் நான் போக முடியும். பிரைஸ் தி லார்ட். பெருசா நான் பறக்க போறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று, புரியுதுங்களா இல்லையா? சொல்லுங்க, எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, எங்கள் பாரத பிரதமருக்காக சொல்லுங்க, வாய்த்தால் சொல்லுங்க, எங்கள் பாரத பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 545
எம்பிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். 120 கோடி ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 7 லட்சம் கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியா தேசத்தில் இருக்கிற அனைத்து முதல்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து காவல்துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து இருக்கிற மிலிட்டரி, ஆர்மி, இன்னும் இருக்கிறதான தேசத்தில் நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் மாறும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். பிதாவே ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த 33வது ஆண்டு விழாவிலே மோஸ்ட் பிஷப் அவர்கள் சொன்னது போல எங்கள் நாட்டு பிரதமருக்காக, எங்கள் நாட்டு ஆண்டவர் முதல்வர்களுக்காக, எங்கள் நாட்டில் இருக்கிற மேலான அதிகாரிகளுக்காக இந்த KM கார்டன் பகுதியிலிருந்து நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் மோஸ்ட் பிஷப் வார்த்தை கொடுக்க வந்திருக்கிற அவருடைய நாவலை உம்முடைய வார்த்தை போட்டு நீர் பேசுவீராக. இந்த நல்ல திட்டத்தை ஆசீர்வதிங்க, கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையில் தட்டி நாம் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நேரங்கள் கடந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை சிறு வார்த்தைகளா இருந்தாலும் கர்த்தர் ஒரு பெரிய கிரியை செய்ய போறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்லுகிற அல்லேலூயா பார்த்து கர்த்தர் பெரிய இயற்கையை நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் மன்றானாங்க நீ பெரிய பலத்த மழை என்று? இந்த கூடுகை முடிந்த உடனே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாத மழையை கர்த்தர் கட்டளை போடுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவினுடைய சபை இந்த பகுதியில் இருக்கிறத கர்த்தர் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. அம்மா அவர்கள் சொல்லப்பட்ட சாட்சிகள், 1வது தெரு, 1ஆம் நம்பர் வீடு, இன்னைக்கு 8வது தெருவில் இருக்கிற உங்களுக்கு அதிகமாக அவங்க தெரிந்திருந்தாலும் நாங்கள் 4 ஆண்டுகளாக 15-16 தெருகள் வீதிகளில் நாங்கள் வரும்போது ஆண்டுக்கு ஆண்டு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல அழகான வளர்ச்சிகள் இருக்குது, நல்ல கட்டிடங்கள். ஒருவரை பார்க்கும்போது இங்க சொல்லப்படுகிற சாட்சிகளை போலவே இருந்தது. அல்லேலூயா. இது வெறும் இன்னைக்கு மட்டும் நடக்காது. ஐயா அவர்களை பார்த்தா எப்பவுமே வீதியில மிக அருமையாக தான் இருக்கக்கூடிய தரிசனத்தை நேர்த்தியாக செய்வதனால் கர்த்தர் அவருக்கு கனத்தை கொடுத்து பேராயராக வைத்திருக்கிறார். கடந்த ஆண்டு அம்மா எப்படி இருந்தாங்க, இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு பேராயராக கனம் கொடுத்திருக்கிறார். அம்மா தான் ரட்சிப்புகளை முதல்ல பின்னாடி வந்தவருக்கு கர்த்தர் ஒரு பெரிய கனத்தை கொடுத்து அழகு பார்த்த அந்த அருமையான அம்மாவை இன்று பேராயராக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த ஆண்டு 2 பேரும் அந்த வஸ்திரத்தை போட்டு வரும்போது 34ஆம் ஆண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகளை போல கர்த்தர் அதை உறுதி செய்வதாக, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை போல இன்று கொடுக்கப்படுகிற வெறும் 4 வசனம்தான். 6 மாதங்களுடைய சூழல்கள் எப்படி இருந்தது, மீதி இருக்கிற 6 மாதங்கள் சூழல் எப்படி கர்த்தர் வைக்கப் போகிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா. யுத்தம் என்பது மல்லுக்கட்டி நிக்கிற இடம் இல்லை. இந்த அருமையான இந்த பகுதியில், இந்த அருமையான இந்த குடும்பத்துக்காக, இங்க இருக்கிற சூழல்களுக்காக என் கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க? சும்மா இருங்க. ஐயா, நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்கள் சும்மா இருந்ததுனாலதான் கர்த்தர் இப்பேற்பட்ட கனமான ஊழியை சுமக்க உங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் கேட்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது மல்லு கட்டி நிக்கிற யுத்தம் பண்ணுகிற சிந்தனைகளை கர்த்தர் நமக்கு முதல்ல எடுத்துட்டார். சொல்லப்பட்ட அம்மா சாட்சிகளை போல ஆரம்ப காலத்தில் இருந்த ஐயாவை குறித்து சொல்லுகிறது ஆண்டு முதல் அல்ல,
அவங்க ஜீவன் இருக்கும் வரை கர்த்தருக்கு அவங்க நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அப்பேற்பட்ட மனிதனை தனக்கு நேர்பட்ட சூழல்களும் ஊழியத்துக்கான உபத்திரங்களும் குடும்பத்தை சார்ந்து இருக்கிற பகுதியில் இருக்கின்ற எத்தனையாக இருந்தாலும் இவங்க எப்படி இருந்தாங்க, முடிஞ்சதுன்னு நினைச்சோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு முடிவை துவக்கி வைத்திருக்கிறார். இவர்கள் யுத்தம் பண்ண மாட்டார். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாருமே யுத்தம் பண்ண மாட்டாங்க. ஆனா முழங்கால் யுத்தம் என்கின்ற யுத்தத்தை அதிகாலையில் போராடின ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இயற்கையை சாதனமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அவங்க சும்மா இருந்ததுனாலதான் கர்த்தர் இந்த பகுதியில் இது நடக்காது என்று நினைத்தார்கள். இதை எப்படியாவது தடை பண்ணிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனா கர்த்தர் அருமையான வேதத்தின் பகுதியாக யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், வேகமா படிக்குமா, 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த அருமையான ஊழியத்தை கனத்தில் கையில எடுத்திருக்கும் போது நீ செய்யப்பட்டது எதுவுமே தடைப்படாது. அல்லேலூயா. 365 நாட்களும் இந்த பகுதி மக்களுக்காக, இந்த ஊழியத்துக்காக இவர்கள் எடுக்கப்பட்ட முயற்சிகள் ஒரு நாளும் யாராலும் அது தடைப்படாது. அல்லேலூயா. போன ஆண்டு கூட தடை, ஆனா இந்த ஆண்டு கர்த்தர் அதை இயற்கை மாற்றி நமக்கு எப்பேற்பட்ட மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் இது 33ஆம் ஆண்டு. எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு ஆண்டு. ஏன்னா இயேசுவுக்கு வயது 33. அப்ப அப்பேற்பட்ட ஆண்டில் கர்த்தரினை நம்மளை நிக்க வைத்து அழகு வைத்திருக்கிறார் என்றால் இதை யாரெல்லாம் காண வேணுமோ அவர்களை மட்டும்தான் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். இது பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு மாஸ் காட்டுற இடம் இது இல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பாஸ் ஆக்குறதுக்காக கர்த்தர் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது சொன்னாக்கா எனக்கும் ஒரு தடை இருக்கான்னு. பல பேருக்கு பல தடைகள் இருக்குது. ஆனா எல்லா தடைகளும் உனக்கு நேரிடாது என்று சொல்வதுதான் வார்த்தை. யோபை குறித்து சொன்னது போல அருமையான யோபுக்கு பல உபத்திரம் உண்டு. ஆனா கூட இருந்த மனைவி வாழ்நாள் என்ன பண்ணாங்க, நிறைய பண்ணாங்க. ஆனா இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஊழியத்தில் இவ்வளவு அருமையான ஒற்றுமை. அருமையா சொன்னாங்க. 1வது தேர்வு 1ல இருக்கும்போது ஒரு ரமேஷ், இப்ப 8வது தேர்வுல கேபா ரமேஷ். ஆனா இவங்களுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் கேப்பே இல்லாம மகிழ்ச்சி உள்ளே கொடுக்க அருமையான ஜாயை உள்ளே கொடுத்து கேபா ஜாயாக கர்த்தர் உங்களை முன்னாடி நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான அம்மா சொல்ற ஒரு சாட்சி, இந்த வேதம் எனக்கு சொன்ன வாக்கு தத்தம் இன்னும் 6 மாதத்துல நிறைவேறுன்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. நாங்கள் எங்கேயோ இருந்து காதுல கேட்கலாம், ஆனா இந்த பகுதி மக்கள்கள் உங்கள் கண்களில் கர்த்தர் காண வைக்க போகிறார். உங்களுக்கு முன்னாடி தான் இவர்களை சாட்சியாக நிறுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனமாக எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அல்லேலூயா. இப்ப சொல்லப்பட்ட அருமையான இந்த தாயாருடைய மனதில் இருக்கிற சஞ்சலங்கள், வேதனைகள் எல்லாமே என்ன பண்ணுது, 6 மாசத்துக்குள்ள என்ன போதுமா. ஆனா கர்த்தர் நினைத்து அவர் அறிந்து கொண்டு இருப்பதினாலதான் மீண்டும் இந்த வார்த்தை ஆரம்பத்தில் படிமா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்க சொல்லலம்மா, கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவின் சபையை நடத்தி கொண்டு இருக்கின்ற தேவ ஊழியருடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார்.
உனக்கு ஏற்ற வேலையில் என்ன செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். உனக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. உங்களுக்கு அழகான வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். அப்போ இவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? எல்லாமே இயேசுதானா? அவர் இவர்களோட இருப்பதுதான் வார்த்தை. எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்களுக்காக நீ பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. அல்லேலூயா. மீண்டும் இன்னொரு தடவை நல்லா வாசிங்கம்மா. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட ஒரு பெரிய சத்துருவுக்கு முன்னாடி நீ அதை பார்த்து பயப்படாத. உனக்கு நடந்து கடந்து வந்த வேதனைகளை குறித்து நீ பயப்படாத. உனக்கு நடந்த அந்த அவமானங்களை குறித்து நீ நினைக்காத. யாரை கொண்டும் நீ பயப்படாத. கர்த்தர் வாசிமா. உன்னை காக்கும்படிக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் உற்றார் உறவையும் உன் ஊழியத்தையும் காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. கர்த்தர் சொல்லுகிறாருமா. மனுஷன் சொல்லல, நாங்க சொல்லல, உங்க கூட நாங்க இருக்கிறோன்னு சொல்லல. என் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை எதிர்த்து யுத்தம் பண்ண ஒருவரும் இல்லை. நீ யாரை குறித்தும் பயப்படாதே. அந்த பயம் உனக்கு இருக்கக்கூடாது என்பதுக்கு தான் நெஞ்சை நிமித்து கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை கர்த்தர் உறுதி செய்வதற்காக தான் அருமையான தாயாருடைய சாட்சியை கர்த்தர் முன்னாடி சொல்ல வைத்தார். யாருக்கு உங்களை இவ்வளவு தைரியமா இருக்கிறாங்களே, அம்மா சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்காரர்களை நம்பி வருகிற ஊழியர்கள் இவர்களும் கிடையாது, எங்களும் கிடையாது. நாங்கள் இயேசுவை நம்பி வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அருமையான புகைப்படங்கள் எல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு காட்சிக்காக அல்ல, நினைவாக இருக்கப்படுகிற சாட்சிகளை கர்த்தர் உறுதி செய்கிறார். அல்லேலூயா. அதனால இனிமே நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த இடத்துக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாரு. யார் என்ன சொல்லுகிறார்கள் என்று நினைக்காதே. நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கிறேன் என்று என் கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. பேராயம் கூட இல்லை, உற்றார் உறவினர்கள் அல்ல, மனிதர்களை நம்பி வந்தவங்க அல்ல. என் கர்த்தர் எங்களோடு இருப்பதினால் தான் எங்களை கருத்தோடு இங்க நிற்க வைத்திருக்கிறார். வெறும் வந்தோம் 10 நிமிஷம் பேசலாம். ஆனா இந்த வார்த்தை, பயத்தில் இருந்து நீ பயத்தோடு நீ வீட்டில் இருந்தால் என்னோடு இருக்கிற தேவன் கர்த்தர் உன்னோடும் இருக்க வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் ஊழியர்களோடு இருக்கும்போது சஞ்சலங்கள் வரதான் செய்யும், உபத்திரங்கள் வரதான் செய்யும். இது எல்லாம் வந்தால் மட்டும்தான் என் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்று இந்த பகுதி மக்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தில் காட்டுவதற்காகவே அந்த நிந்தையை கர்த்தர் அனுமதித்தார். அல்லேலூயா. நல்ல அருமையாக பிள்ளை பாடின அந்த நடனத்தை பார்க்கும்போது எத்தனையோ பேர் பார்த்திருப்பீங்க. கடந்ததை நீங்க நினைத்து பார்க்கும்போது, ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மன மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறேன். நீ எதை கொடுத்தும் பயப்படாத, உனக்கு சீக்கிரம் ஒரு முடிவை நான் எழுதுவேன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் இந்த KM கார்டன் பகுதிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த 33ஆம் ஆண்டு கொடுக்கிறார். 34ஆம் ஆண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ததை, அம்மாவின் வாழ்க்கையில் நடந்ததை, உங்கள் கண்கள் பார்த்ததை இன்னும் அதிகமான ஒரு வெளிச்சத்தாக 34ஆம் ஆண்டை கர்த்தர் காண கிருபை செய்வார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு தண்ணி வாங்கி கொடுங்க. கோடி ஸ்தோத்திரம்
வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோற்றம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோற்றம். தேவனுக்கு கோடி கோடி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். கொடுக்கும் தேவனுக்கு. அல்லேலூயா. ஒரு சாட்சி, கர்த்தர் செய்த அற்புதத்தை நம்ம சொல்ல முடியும். எங்க வீடு வந்து இந்த மங்களபுரம் பகுதியில் இருக்கிற வாழ்மா நகர். இந்த சபை எப்படி தெரியும்னா, அந்த இடத்துல இருந்து இங்க வரும்போது வரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா எவ்வளவு சபை இருக்குது. ஆனா அந்த சபையெல்லாம் ஆண்டவர் என்ன வந்து இந்த சபைக்கு போனோன்ட்டு சொல்ல. ஆனா 10 வருஷம் கிட்ட ஆகுது நான் இந்த சபைக்கு வந்து. அநேக காரியங்கள்ல வந்து இந்த சபை தான் எங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கு. குடும்ப பிரச்சனை, பசங்களுக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் இந்த சபை தான் விடுதலை கொடுத்துருக்கு. ஏனென்றா நானும் ஒரு காலத்துல துன்மார்கனா தான் இருந்தேன். நல்லா குடிப்பேன், பொழுது வஞ்சி குடிப்பேன், பொழுது போய் குடிப்பேன், நைட்டெல்லாம் குடிச்சுன்னு தான் இருப்போம். எதுக்கு குடிக்கிறேன்னா கடன் பிரச்சனை. இந்த கடன்காரன் கடத்தை வந்து கேட்ட போறான் நல்லா இருந்தான்ட்டு அந்த கடனுக்கோசரமே நாங்க குடிச்சுன்னு இருந்தோம். எல்லாத்தையும் கர்த்தர் மாத்தி கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுத்து இன்னைக்கு வந்து இந்த இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் வந்து சபை விசுவாசிகள் தான் அது அநேகமாக செய்யணும். இந்த சபைக்கெல்லாம் வந்து யாருமே வந்து ஃபாரின் ஃபண்டு அதெல்லாம் நினச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சபை விசுவாசி ரெவரண்ட்டு எல்லாருமே சேர்ந்து தான் செய்து. அதேமாரி இந்த ஃபோட்டோலாம் பாருங்க. இது வந்து இந்த ஜோசியக்காரங்கிட்ட வந்து ஃபோட்டோ ஓட்டி வச்சிருப்பாங்க. நான் வந்து ரஜினிக்கு ஜோசியம் பார்த்தேன், அதுக்கு பார்த்தேன், இதுக்கு பண்ணேன். அதெல்லாம் பொய்யா இருக்கும். ஆனால் இது பொய் கிடையாது, உண்மையால நடந்த காரியம். ஏன்னா போன வருஷத்துல கூட நான் ஒரு லேடியை இட்டுன்னு வந்தேன், ஒரு சகோதரியை இட்டுன்னு வந்தேன். அவங்க எப்படி இருந்தாங்கன்னா கழுத்து தொங்கிய நிலையில வந்தாங்க. இந்த சபை தான் அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்து அவங்க ஜீவன் போகாத அளவுக்கு இன்னமும் பாதுகாத்து வச்சிருக்காரு. அதனால கர்த்தர் வந்து பெரிய பெரிய காரியங்கள்லாம் எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறதுனால இந்த சபை வந்து ஒரு பெலிஸ்தர் குலம் மாரி. அந்த சபை உள்ள யார் வந்து காலை வைக்கிறாங்களோ அற்புதம் விடுதலை கண்டிப்பா கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்தவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே.
படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுந்தே ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுந்தே ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன் அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலைநிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலைநிமிர செய்பவர் நீரே தலைநிமிர செய்பவர் நீரே தலைநிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலைநிமிர செய்பவர் நீரே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதப்பேன் பேரமைதி பாதுகாக்குதே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதப்பேன் அறிவிக்கிட்ட பேரமைதி பாதுகாக்குதே நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளை தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன் அவைகளையே தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலைநிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலைநிமிர செய்பவர் நீரே தலைநிமிர செய்பவர் நீரே தலைநிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலைநிமிர செய்பவர் நீரே தலைநிமிர செய்பவர் நீரே அல்லேலூயா. அருமையான நம்ம சபையில் இருக்கிற நம்ம வேளாங்கண்ணி சகோதரி அவர்கள் சிறப்பு சாட்சியாக அருமையான சொல்லுவார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த சபையில் நான் வந்து சேரும்போது 3வது வருஷம் தான் ஆச்சு. என் பேர் வேளாங்கண்ணி. இந்த சபை அந்த 6வது தெருவில் போதகர் ஐயா போதகர் அம்மா இந்த தெருவில் இல்லைன்னா எவ்வளோ மாண்டு மடிஞ்சு போயிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க இருக்க சொல்லி ஒரு விண்ணப்பத்தை அவங்க கொடுத்து எல்லாமோ உயிரோடு இன்றைக்கி இருக்கிறது அவங்களோட சித்தம் ஆண்டவரோட சித்தம். கர்த்தருக்கு சோத்திரம். நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தேன், நான் எவ்வளோ வேதனை அனுபவித்தேன். இன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு பொழுதில் பசியில்லாத எனக்கு ஆண்டவர் இன்றைக்கி அன்னத்தை கொடுக்குறாரு. அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். இன்னொன்று 4ஆம் மாதம் ஆண்டவர் 40 நாள் ஒரு பொழுது நாள் கஞ்சி காய்ச்சி நான் உள்ளே எடுத்துன்னு வந்தேன். நல்லா காசினேன். நைட்டெல்லாம் கண்ணு மூச்சு வேலை செஞ்சேன். காலையில் கஞ்செல்லாம் நான் காசினேன். எல்லாமே முடித்தேன். கஞ்சி எடுத்து வந்து உள்ளே வச்ச உடனே என் கால் எனக்கு வராது ஆச்சு. என்ன அது கால் எனக்கு வரலையே எசப்பா, நல்லா தானே இருந்தேன் கஞ்சி காசுனேன். இந்த கால் எதனால எனக்கு வரல ஆண்டவரே, என்னால் முடியலையப்பான்னு உள்ளவோ தர்றேன் அழுகுறேன் கதறேன். உள்ளோந்து வெளியே வந்து ரோடு அனல் தீசினேன். அந்த ரோட்டில் நான் உருண்டு பிறண்டு இருந்தேன். ரவியண்ணா கூட எங்கள் வீட்டுக்காரில் என்ன வேளாங்கண்ணி என்ன ஆச்சு இப்படி இவ்வளோ அனலில் பரலுது என்னன்னு தெரில, நான் கால் வராது ஆயிடுச்சின்னு. இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு இந்த கால் எனக்கு நல்லா ஆண்டவர் வச்சிருக்கிறதுனால அதுக்காக சோத்திரிக்கிறேன், நான் துதிக்கிறேன். ஆனால் அந்த ஒரு சபை இல்லைன்னா அவ்வளோதான். நான் கூட எப்போ மாண்டுட்ருப்பேன். எனக்கு கூட கட்டு மந்திரம் சூன்யம் இந்த வீட்டுக்காக எவ்வளோ என்னை பார்த்தாங்க, என்னை ஓட்டலான்னு கூட நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை ஓட வைக்கல.
அவர் காலை நான் எடுத்து வச்ச இன்னைக்கு நான் இருக்கிறேன். என் வீடு தான், என் வீடு இருந்து கூட என்னை ஓட்டுறதுக்கு இருந்தாங்க. சூரியன் கட்டு மந்திரம் எவ்வளோ எனக்கு செய்தாங்க. துண்டை கூட சோறில் தான் ஆக்குனாங்க என்ன. ஆனால் ஆண்டவர் ஏசப்பா கைவிடல. இன்னைக்கு என்னோட கூட எங்கள் அப்பா இருக்கிறார், என்னோட கூட எங்கள் அப்பா பேசுகிறார். போன மாதம் நானெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதம் நான் வராத ஆயிட்டேன், சரியா கோயிலுக்கு வராத. அப்போ ஆண்டவருக்காக சொல்கிறாரு, ஏன் நீ சபைக்கு வராத போகிற கரெக்டாக போவியனாரு. இல்லைப்பா மனசு சரியில்லாதனால நான் வரலண்ணே. ஆனால் நீலேருந்து நான் வந்து ஏசப்போ நான் ஒரு அன்றைக்கி சொல்லி இன்றைக்கி தான் சொல்கிறேன். இந்த சபையை விட்டு தான் என் சாவு கிளம்பணும். என் வாசலேருந்து கூட சாவு கிளம்பக்கூடாது. என் சபை உள்ள வச்சு தான் என் சாவு போய் கடலில் சுடுகாட்டில் ஆண்டவர் ஏசப்பா இதில் சேர்க்கணும் என்ன. அன்றைக்கி சொன்ன எங்கள் ஐயாவோ எங்கள் அம்மாவோ அவங்க நல்லா ஆண்டவர் ஆசிரியை வச்சு அவங்கள நோடி இல்லாத வச்சு எங்களோட கூட அவங்க இருக்கணும். நல்லா அருமையாக எங்கள் ஐயாவை எங்கள் அம்மாவை நல்லா வாயணும், நல்லா இருக்கணும், பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சிக்காக கைகள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நாம் கண்களை மூடி முக்காடு போட்டு ஜெபம் பண்ணிட்டு, இப்பொழுது உங்களுடைய கரத்தில் ஆகாரம் உணவு தேடி வருகிறது. ஆகினால உங்களுக்கு நல்ல ஒரு உணவை ஏஜேசிஏ சபையாரும் அருமையான ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் செனாட் நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை அளித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சாப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வோம். சாம் வந்து ஜெபம் பண்ணுவார். கடைசியாக கைகளை தட்டி நாம் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் துதிரேன் பாண்டவரே, நல்ல இந்த மாலை வேலைக்காக கண்டு துதிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே, கத்தராண்டவரே, இந்த மாலைகளில் கூட ஆண்டவரே மழை மின்சாரம் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து கத்தராண்டவரே இவ்வளவாய் செய்து ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் ஆண்டவரே எங்கள் ஊர் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து கத்தர் எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு இக்கட்டும் நேரிடாதபடி கத்தர் பாதுகாத்து கத்தர் நடத்துறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. கத்தராண்ட இவ்வளோ நேரம் ஆண்டவரே எங்கள் ஊர் மக்கள் ஆண்டவரே வெயிட் பண்ணி கத்தர் அந்த காரியங்கள் ஆண்டவரே வாங்கி செல்லும்படி கத்தர் அவங்களுக்கு பொறுமை கொடுத்து வார்த்தையை கேட்கும்படி கத்தர் வைத்த கிருபைக்கான நன்றி துதிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே. கத்தராண்டு வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே பெருத்த ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே வீட்டுக்கு ஆண்டவரே செல்லும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு காணும்படி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்க கை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய பிரசாதம் வரும்போது வாங்கி கொள்ளுங்க ராஜா. ஆண்டவருடைய ஆகாரத்தை வாங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக முதலாவதாக அருமையான பாலாமாவுடைய டீம் இப்பொழுது படை சேனை வருவதாக. வரிசையா பாலாமா வரும்போது அவங்க பின்னால எல்லாரும் வந்துடணும். சீக்கிரம் வாங்க, பட்டுன்னு வாங்க. நான் ஒவ்வொரு பேரை இப்ப நான் கூப்பிடுவேன். கொலாபரேஷன் பண்ணாதீங்க. பாலாமா டீம் வாங்க, இப்போ வரிசையா வாங்க, சீக்கிரம் வாங்க, பட்டு பட்டு வாங்க. பாலாமா பாரு எப்படி வராங்க பாரு, சீக்கிரம் வரவை. மேலே ஏறுங்க, பட்டு பட்டு ஏறுங்க, சீக்கிரம் வாங்க. அவங்கள ஏற்றி விடுங்க. கீழே ஒருத்தர் இருந்து ஏற்றி விடுங்க, மேலே ஒருத்தர் ஏற்றி விடுங்க. ஐயா
இந்த ஆண்டை வெற்றி சிறக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். 33வது ஆண்டை வெற்றிகரமாய் இந்த சிறியவரும் எளிமையுமாய் இருக்கிற எங்களை கொண்டு நீர் அற்புதமாய் நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஆண்டவரே வயதானவங்க சிறியவங்க பெரியவங்க எல்லாருக்கும் பற்றியே நாங்கள் விட்டு கொடுக்க போகிறோம். கர்த்தர் துணை செய்ய, அற்புதத்தை செய்ய, நல்ல ஆகாரம் கொடுத்த, செய்தி போட்ட, டவுன் சர்வீஸ் போட்ட தம்பி உதித்துக்காய், குடும்பங்களுக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க இதற்காக உழைக்க AJCA சபையாருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். AJCA நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானின் அன்பினையத்துவமும் KM கார்டன் பகுதியில் இருக்கின்ற அனைவரோடும் சமாதானம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. தலைகுனிந்து நின்றாலும், வாக்குத்தத்தம் தாமதங்களானாலும். வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றாலும், வாக்குத்தத்தம் தாமதங்களானாலும். வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தை மாறாதே. உன்னில் துவங்கிய நற்கிரியை நிறைவாய் முடிப்பா